அதாவது ஒரு காலத்தில் நம்ம தெலுங்கு சினிமாவை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். தமிழ் சினிமா தான் வேறு லெவலில் மேக்கிங்லேயும் சரி, திரைக்கதையிலும் சரி பட்டையை கிளப்பிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு சினிமா தமிழ் சினிமாவையே பின்னோக்கி தள்ளிட்டு வேறு லெவல் வசூல் சாதனை படங்களை கொடுத்துட்ருக்குது. அங்கேயும் பல மாஸ் ஹீரோக்கள் கரெக்டான முறையில் லாஜிக்கோட சண்டை போடுற, டான்ஸ் ஆடுற, ரொம்ப கமர்ஷியலான இயக்கங்கள்லாம் வந்துட்டாங்க. குறிப்பாக அந்த நடிகர்களை வந்து இயக்குற அற்புதமான இயக்குனர்களும் வந்துட்டாங்க. அப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு இயக்குனர் தான் சுகுமார். அதாவது இன்னைக்கு வந்து புஷ்பா முதல் பாகத்தையும், புஷ்பா 2ஆம் பாகத்தையும் பார்த்துட்டு சுகுமார் வேற லெவல் டைரக்டர்னு புகழ்றாங்க நம்ம ஆடியன்ஸு. ஆனால் மனுஷன் தன்னுடைய ஆரம்பத்திலேருந்தே வித்தியாசமான படங்களை தான் இயக்கிட்டு ஆர்யா, அதுக்கப்புறம் வந்து நம்பர் 1 படம், அப்புறம் வந்து பல படங்களை சொல்லிட்டே போகலாம். எவடு அப்படி இப்படின்ட்டு. அப்படிப்பட்ட சுகுமார் ஒரு திறமையான கமர்ஷியல் இயக்குனர் அப்படிங்கிறது சினிமா தெரிந்த எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட சுகுமார் அவர்கள் இந்த புஷ்பா படங்களுக்கு முன்பாக இயக்கிய படம் தான் ரங்கஸ்தலம். நம்ம மெகாஸ்டார் சிரஞ்சீவியோட மகன் ராம் சரண் நடிப்பில் பட்டை கிளப்பின படம். வேறு லெவல் பிளாக் பஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த படம் பட்டையை கிளப்பிச்சு. கிராமத்து படம் 3 மணி நேரத்துக்கு மேலே ஓடும். ஆனாலும் ஆணி அடித்த மாதிரி ஆடியன்ஸ் உட்கார வச்சுருப்பார் அவர். அந்த அளவுக்கு பட்டைகள் மாதிரி நம்ம ரத்னவேல் கேமராவில் பிரித்து மேய்ஞ்சிருப்பார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கூட்டணிக்கு அப்புறம் தான் புஷ்பா படத்துக்கு வந்தார் நம்ம சுகுமார். ஸோ புஷ்பா படத்தின் மூலம் ராஜமௌலியே மிந்திட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போது மீண்டும் அதே ரங்கஸ்தலம் கூட்டணி உருவாகிறது. அதாவது மீண்டும் பார்த்திங்கன்னா நம்ம ராம் சரணையே நம்ம சுகுமார் அவர்கள் இயக்க போகிறாரு. அந்த படம் அந்த ரங்கஸ்தலம் எப்பேற்பட்ட வெற்றியை பெற்றதோ அதை விட பல மடங்கு, எல்லாத்த விட இப்போ அவங்களோட டார்கெட்னா புஷ்பா 2 வெற்றியை வந்து முறியடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் ராம் சரணும் சுகுமாரும் மீண்டும் இணையரார்கள் 2வது முறையாக. கண்டிப்பாக இந்த படத்தோட வசூல் வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணுன்னு நம்ம உறுதியாக நம்பலாம்.